வணக்கம் நண்பர்களே, வணக்கம். 3 நாளாக கிரவுண்டுக்கும் போட முடியல, வீடியோவும் போட முடியல, ஒரே ஒஸ்ட்டாக போயிடுச்சு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, உங்கள்கிட்ட பிள்ளையாக நினச்சிக்கின்னு. எதனால் இந்த மன்னிப்பு கேட்குறேன்னா, சொல்லிட்டு வீடியோவும் போட மாட்டேறேன். என்ன நினச்சா எனக்கே வெறுப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன கஷ்டம்னாலும் அதெல்லாம் வழட்டி விட்டு இனிமேல் வீடியோ பக்காவாக போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்துருச்சு. அதாவது வீடியோ இனிமேல் வரலைனாலும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறது இல்லை, வந்தாலும் சொல்ல போகிறது இல்லை. எதனாலும் கேட்குறீங்களா? உங்கள்கிட்ட சொன்னதுக்கப்புறம் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வீடியோ வரும். அதுக்கு நான் எப்படி உறுதி கொடுக்குதுன்னு தெரில. வரும், எல்லோரும் நம்புவோம், நானும் நம்புகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுவும் தாண்டி நண்பர்களே, காலைல ரன்னிங் போயிட்டு ஈவினிங் அப்படியே ஜிம் போகலாங்கிற ஒரு ஐடியா வேறு வந்துக்கிட்டுருக்கு. அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, அதாவது அதுக்கு ப்ராசஸிங் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக போயிடுவேன் நண்பர்களே. எதனால் கேட்குறீங்களா? நம்ம ஒழுங்கான ஒரு வேலை பார்க்கல. வேலையெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப நாளாக போயிடுச்சு, முன்னாடியே போயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஏர்னிங்ஸ் மட்டும் ரன் பண்ணிக்கிட்டுருக்கு, அப்படி இப்படின்னு ஏதோ ஓட்டிகிட்டு இருக்கோம். அதை ஒரு நல்ல வேலையாக ஃபிட் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்காதுங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அதுவும் இல்லாமல் 2-3 மாதத்துல நான் என்னோட நேட்டிவ் போயிடுவேன். எதனாலன்னு கண்டிப்பாக உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவேன். நேட்டிவ் போயிட்டேன்னா நமக்கு எல்லாமே வசதியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எல்லா ப்ராசஸும் நமக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னா வீடியோவும் பக்காவாக வரும். நம்ம வேலையை தேடி போயிட்டுருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. விளாக் பண்ணும்போது காசு இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது காசு இருந்துக்கிட்டு நம்ம வேலைக்கு போகாமல் ஒரு 100K 200K இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி இருந்தோம்னா ப்ரொமோஷனு, இன்கம்மு, வியூஸில் வர யூடியூப் இன்கம்மு அப்படி இப்படின்னு வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். அந்த எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் நண்பர்களே, வேலைக்கு போயிட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ முடிஞ்ச அளவு கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம இதில் யாரையும் குத்தினா காமிக்கல நண்பர்களே. எல்லோரும் வேலைக்கு போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்க ஒரு நேச்சுரல் ஒரு பக்காவாக வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அந்த வேலை இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீடியோ போடுறதுக்கு. ஆனால் நம்ம சொமேட்டோவும் அப்பப்போ ஓட்டுவோம், ரேப்பிடோவும் ஓட்டுவோம், போர்ட்டோடும் ஓட்டுவோம். ஏன்னா அதை ஓட்டிகிட்டு ஃபுல் டைம் ஓட்டிகிட்டு வந்தால் ரொம்ப டயர்டாகிடும், காலைல எழுந்திரிக்கவே முடியாது சில சமயத்தில். அதனால தான் நண்பர்களே. ஸோ இது மூலிமா நான் யாரையும் குத்தி காமிக்கலை, தவறாக எடுத்துக்காதீங்க. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, நமக்கும் கஷ்டம் இருக்குது. நம்ம கஷ்டத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நம்மளும் பக்காவாக பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நன்றி, பாய்.